இன்னைக்கு பேச போற தலைப்பு ஐபிஎல். ஆமா. ஐபிஎல்ல நான் சிஎஸ்கே அப்படின்னா அவங்க மும்பை அந்த மாதிரி தான் இருப்பாங்க எப்பயுமே. இப்போ நான் சிஎஸ்கேவா இருந்தேன்னா இவங்க நீ தோக்கடிக்கிற டீமாக தான் இருப்பாங்க. ஆமா. ஏன்னா நம்மளுக்கு எப்பயுமே எதிரியா இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு எதிரியா மட்டும்தான் நம்ம எப்படி இருக்கணும். ஓகே ஓகே. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, இந்த 2026 ஐபிஎல்ல வந்து பஞ்சாப் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்சிபி இருக்காங்க. ஸோ யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. நல்லா போட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மும்பை மும்பை என்ன பண்றாங்க அதையும் சொல்லு. மும்பை என்ன பண்றாங்கன்னு சொல்லு. சென்னையாவது தூங்கிட்டு இருக்காங்கிற மும்பையே அதுக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அதெல்லாம் இல்ல. அது வந்து ரோஹித் சர்மா அவர் வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல. அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருக்கா. அப்ப அப்ப இங்க மட்டும் என்னவா? அப்ப இங்க மட்டும் என்னவா? தலை தோனி இல்ல 2 வாரமா வரங்கிறாரு. ஆனா இன்னும் ஆளக்கான அவரு கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாங்க, நாங்களாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறோம். நீங்க பாட்டு பாடிட்டே இருங்க. அவர் இப்போதைக்கு வரமாட்டாரு. திரும்ப நாங்க இருக்கிற இடத்துக்கே நீங்களும் வந்துடுவீங்க கூடிய சீக்கிரத்துல. அது ரொம்ப வெகு விரைவில். ஏன் ஏன் இந்த ஒரு இது கொலவெறி உங்களுக்கு? சரி நீங்க தான் ஜெயிக்கல, நாங்களாவது கொஞ்சம் மேல போறோமே. அதெல்லாம் இல்ல. சரி இருந்தா 2 பேரும் சேர்ந்தே இருப்போம். சேர்ந்தே மேல போவோம், சேர்ந்தே கீழே இருப்போம். அதுதான். நாங்க அதான் அடுத்த மேட்ச் யாருக்குன்னு தெரியுமா? சென்னைக்கு. உங்களுக்கு எங்களுக்கும் தான். ஆமா. அந்தெல்லாம் உங்களை தோக்கடிச்சிடுவோம். நீங்க எங்க கூட. ஹலோ எஸ்எஸ் மீ, இதுக்கு முன்னாடி மேட்ச் வந்துச்சே, அடியை பாத்தீங்கல்ல? நம்ம சிஎஸ்கே பாய்ஸோட அடியை பாத்தீங்கல்ல? ஜஸ்ட் மிஸ்ல ஸ்லிப். ஜஸ்ட் மிஸ் கிடையாது, ஜஸ்ட் மிஸ் கிடையாது. அது சரி பயங்கரமான ரன் வித்தியாசத்துல நீங்க தோத்தீங்க. ஓகேவா? சரி ஓகே ஓகே. பாத்துக்கலாம். இன்னும் மேட்ச் இதெல்லாம் அப்பப்போ கண்ணு முன்னாடி வந்து போகணும். அதனால தான் சொல்லி கட்டிட்டு இருக்கிறேன். இன்னும் மேட்ச் இருக்கு. நாங்க கூடிய சீக்கிரத்துல மேல வந்துடுவோம். அதெல்லாம் வந்து இதுல எந்த ஒரு. அது அப்படி சொல்லக்கூடாது. விரைவில் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். ஆமா. அததான் நாங்களும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் வரமாட்டேங்குது. வந்துடுவோம் கூடிய சீக்கிரத்துல. மும்பை கம்பேக் கொடுப்போம். 8 மேட்ச், அதுல 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறீங்க. 6 மேட்ச் தோத்துட்டீங்க. பட் உங்களை கம்பேர் பண்றப்ப நாங்க ரொம்ப பரவாயில்ல. ஒரு மேட்ச் சேர்த்து ஜெயிச்சிருக்கிறோம் 8ல. அந்த ஒரு மேட்ச அடுத்த மேட்ச் நடக்குது இல்ல, அப்ப நீங்க தோத்துட்டு நாங்க உங்களை ஈக்குவல் பண்ணிடுவோம். இப்ப நம்ம 2 பேருமே சண்டை போட்டு இருந்தா எப்படி? உங்ககிட்ட 5 கப்பு இருக்குது, எங்கிட்ட 5 கப்பு இருக்குது. இப்ப நம்ம கொஞ்சம் மேல இருக்கிறீங்களா அடிச்சு தூக்கிட்டு நம்ம மேல போலான்னு தான் பாக்கணுமே தவிர நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா கடைசி வரை நம்ம கீழே தான் இருப்போம். சரியா? நம்மளால தான் பண்ண முடியலையே. பண்ணணும். பண்றது வந்து நாம இருந்தோம். இப்ப வந்து நம்ம பின்வரும் தலைமுறைகளுக்கு வந்து வருங்கால சந்ததிக்கு நீங்க வழி விடுறீங்க. அப்படித்தானே? தோக்கிறதுக்கு இப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா பில்டப் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அவங்களும் பஞ்சாப்ல இது வரைக்கும் கப்பே அடிச்சது இல்ல. சரி அவங்களும் கப் அடிக்கட்டுமே இந்த டைம். சரி அதான் ஆர்சிபி போன டைம் கப் அடிச்சிட்டாங்கல்ல. ஆர்சிபி 2வது இடத்துல தான் இருக்காங்க. அதான் பஞ்சாப் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கல்ல. பஞ்சாப் கப் அடிக்கட்டும். பஞ்சாப்காக தான் நாங்க விட்டு கொடுக்குறோம் இந்த டைம். பஞ்சாபுக்காக. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்காதா, நாமளும் கப் அடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான், அவங்களுக்காக தான் இதெல்லாம். உங்ககிட்ட 5 கப்பை வச்சுக்கிட்டு நீ இப்படி பேசினா எப்படி? 6வது கப்பு அடிக்கணும்னு ஒரு வெறி இல்லையா உனக்கு? இந்த ஒரு டைம் கொஞ்சம் அந்த மாதிரி தோணுது. எந்த மாதிரி தோணுது? அவங்க அடிக்கட்டும், இங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், தீர்காயுஷ்மான் பவ. அப்படியா? ஸோ அப்பா எப்போ இப்படிலாம் சமாளிக்கிறீங்க பாருங்க நீங்க. இப்ப ஐபிஎல்ல வந்து அதிகமான ரன் ரேட் ஒரு 9000 அதுக்கு மேல போயிருக்கிறது வந்து நம்ம விராட் கோலி அவர் தான். ஸோ இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கூகுள் சர்ச் பண்ணியா? ஜெனரல் நாலேஜ். ஜெனரல் நாலேஜ் நம்மளே வளர்த்துக்கணும். உன்னோட டைலாக் வந்து ஒரே இடத்துலயே உட்காந்துட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு என்னைய சொல்றியா? பொதுவா சொன்னேன். கேட்கட்டுமா? கேள்வி கேட்கட்டுமா? ஐபிஎல் ரிலேட்டடா ஆன்சர் பண்றேன்னு பார்க்கலாமா? எங்க கிட்டியாவா? நாங்க இப்பதான் வளர்ந்துட்டு வரோம். எங்க உடம்புல பாத்தீங்கன்னா ஊடுறது பிளட் இல்ல ஓடுறது. ஓகேவா? கிரிக்கெட் தான் ஓடிட்டு இருக்குது. சின்ன வயசுல இருந்து, சின்ன பையன்ல இருந்து கத்தி எடுத்துட்டு வந்து
கட் பண்ணா கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்னு பொங்குமா? என்னை எவ்வளவுதான் அடிச்சினாலும் ம். கடைசி வரை கிரிக்கெட் கிரிக்கெட்னு தான் சொல்லுவேன். அந்த ரத்தம் சொல்லாது. ஐயோ அம்மா வலிக்குதேன்னு சொல்ல மாட்டேல்ல. கிரிக்கெட் கிரிக்கெட்னு தான் இனிமே சொல்லுவேன். அடிக்கும்போது ஐயோ அம்மா வலிக்குது விட்டுரு அப்படின்னு சொன்னேன்னு அது என்ன வச்சுக்கோங்க. இனிமேல் அடிக்கிறப்ப டெய்லி அடிச்சு தான் இருக்கிற. அதான் இப்பதான் கிரிக்கெட் கிரிக்கெட்டுங்கிறல்ல, இதுக்கு மேல அடிக்கிறப்ப அதான் ஐயோ அம்மானு கத்தாம இனிமேல் கிரிக்கெட் பேட் பால் இந்த மாதிரி கத்துறேன். அப்படிதான் வைபவ் சூரியவன்சி விராட் கோலி தோனின்னு கத்துறேன். அப்படிதான் கத்தணும். கத்துறேன் பாரு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஐபிஎல்ல யார் வின் பண்ண போறாங்க மக்களே? உங்களோட மக்களோட கருத்து இருக்கட்டும், உன்னோட கருத்து என்ன? இந்த ஐபிஎல்ல யார் வின் பண்ண போறாங்க? இந்த ஐபிஎல்ல வின் பண்ண போறது பஞ்சாப் தான். பஞ்சாபா? கண்டிப்பா. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த டைம் கப் அடிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நேற்று மும்பை மேட்ச்ல அப்பா நம்ம ஹெட்டு டிராவிஸ் ஹெட்டு ஃபார்ம்லேயே இல்லை, வந்து அடி பொழந்து கட்டிட்டாரு. மரணமாக இருந்துச்சு ஒவ்வொரு அடியும். ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் பாரு, டிராவிஸ் ஹெட்டு அபிஷேக் சர்மா. அது முடிஞ்சதுக்கப்புறம் இசான் கிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரிசையாக வராங்க. வேற யார்? நம்ம தலைவர் ஹென்ரி கிளாஷன் வந்து அடி புழகுறாரு. பயங்கரமாக இருக்குது. எல்லாருமே பயங்கர பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஏன்னா பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பெல்லாம் பிரிச்சுலாம் எனக்கு தலைக்கறி மட்டன் குடல் கறி இந்த மாதிரிலாம் சொல்ல தெரியாது. யார் கப் அடிக்க போறாங்க? இவங்க தான். பஞ்சாப். அவ்வளவுதான், பஞ்சாப் தான் கப். ஏன்னா எங்களுக்கு கிரிக்கெட்டை பத்தி தெரியாது. பெட் வச்சுக்கலாம். பஞ்சாப் வின் பண்ணா நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ஓகேவா? 1000 ரூபாயா? ஆமா. பஞ்சாப் வின் பண்ணா 1000 ரூபா. சரி ஓகே. சன்ரைசர்ஸ் வின் பண்ணா 2000 ரூபாய் கொடுத்துறியா? 500 ரூபா, ஓகேவா? இது ஒரு இது வச்சோம்னா அது நேர்மையா இருக்கணும், ஓகேவா? சரி, சன்ரைசர்ஸ் வின் பண்ணா நான் 1000 ரூபா உனக்கு கொடுப்பேன். பஞ்சாப் வின் பண்ணா நீ 1000 ரூபா எனக்கு கொடுக்கணும். 1000 ரூபா தானே? கொடுத்துட்டா போச்சு. பார்க்கலாம் யார் வின் பண்ணதுன்னு. ஓகே, அவங்களோட கருத்து என்னன்னு கேளு. ஓகே மக்களே, உங்களோட கருத்து என்ன? இந்த ஐபிஎல்ல யார் வின் பண்ணுவா? அந்த 1000 ரூபா எனக்கு போகுமா இல்லை இந்த 1000 ரூபா அவருக்கு போகுமா? பார்க்கலாம். ஓகே, நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட கருத்து கெஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓகே, பாய்.